தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வந்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்து அவருடைய நாமத்திற்குரிய மகிமையும் கனத்தையும் செலுத்தும்படியாக தேவன் இன்றைக்கு நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். தேவன் பெரியவரும் உன்னதவரும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற தேவனுமாய் இருக்கின்றார். இந்த தேவன் தானே உங்களையும் என்னையும் பார்த்து நான் உங்களுடைய தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றவராக இருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன், இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன், சகலவற்றையும் ஆளுகை செய்கின்றவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் உங்களுடைய என்னுடைய தேவனாக இருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் இந்த நாளை துவங்குவதற்கு முன்பதாய், இந்த நாளுக்குரிய காரியங்களினூடாய் நாம் கடந்து போவதற்கு முன்பதாக அவர்தாமே நம்முடைய தேவனாக இருந்து நம்மை வழிநடத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றபடினாலே அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட 124வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 124 verse 8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நானும் நீங்களும் தைரியமாய் சொல்ல முடியும், இன்றைக்கு என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமம் அவ்வளவு உயர்ந்தது. அவர்தாமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவரே. சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற தேவன். இப்படிப்பட்ட தேவனிடத்திலே தான் உங்களுடைய சகாயமும் என்னுடைய சகாயமும் இருக்கின்றதான். அருமையான தேவச்சனமே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த, நீர் என் சகாயர், நீர் என்னுடைய சகாயராய் இருக்கின்றபடியினாலே நான் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்று சொன்னால், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். உம்முடைய நாமத்திலே தான் என்னுடைய சகாயம் உண்டு. அப்படி என்கின்ற ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே அவரை சகாயர் என்று சொல்லி அழைக்கும்படியான கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த காலை வேளையில. அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கின்றபடியினாலே, எனக்கு அவர் உதவி செய்கின்ற தேவனாய், சகாயம் செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவராய் என்னோடு எங்களோடு கூட இருக்கின்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய சகாயம் எங்களை நடத்த போவதற்காய், எங்களை காத்துக்கொள்ள போவதற்காய், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையை நீர் கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்லுவோமா? தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கும் பொழுது தேவன் இந்த காலை வேளையை நமக்காக தந்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் வைத்திருக்கின்றார். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படக்கூடியதாய் காணப்படட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.